வாங்க நம்ம எப்படி பேன்கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முட்டை எடுத்துக்கணும், அப்புறமா வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, பேக்கிங் சோடா, அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சோண்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். நம்ம இப்போ முதல்ல கோதுமை மாவை கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. அடுத்து கொஞ்சோண்டு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். முட்டை போட்டுக்கலாமா? நாட்டு சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, லைட்டா வெனிலா எசன்ஸ், வாழைப்பழம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் பேன்கேக் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பேஸ்ட்டாக பார்க்கவும் வாவுன்னு இருக்கு. நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸோடு அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. கல்லில் போடுங்க. இப்போ நீங்கள் இது கல்லில் போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வேகும். இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஆயிக்கணும். இது பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வருது. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி சூப்பராக ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருக்குன்னு? இதுதான் நாங்கள் சொன்னது. எவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், பஃபியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, எல்லாரும் சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.